வணக்கம். சொல்வனம்.com வாசகர்களுக்கும் வணக்கம் பாலா. வணக்கம். யூடியூப் நான் இந்த தொழில்நுட்ப தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கும் வணக்கம். சென்ற பகுதியை பார்த்தவங்க கொஞ்சம் மண்டை காயுது, மண்டை தலைக்கு மேல கொஞ்சம் போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பகுதியில நம்ம திரும்ப பயனர் பார்வையிலேருந்து வரப்போறோம். திரும்ப ஒரு பருந்து பார்வையை பார்த்துட்டு திரும்ப ஆழமா போக போறோம். விவேக் சொல்லிட்டார், அந்த மாதிரி மேலோட்டம் நுனிப்புல் மேயர் ஆசாமி கிடையாது. விரிவு, ஆரம் மற்றும் துல்லியம், அதுதான் என்னோட குறிக்கோள்னு சொல்லியிருக்கேன். ஸோ எந்த சமரசங்களும் இல்லாம தொடர்ச்சியா அவரோட ஆஹ் விலை மதிக்க முடியாத நேரத்தை நம்மோட பங்கிட்டு கத்துண்ட மொத்த விஷயத்தையும் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் இந்த மாதிரி பாடங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளோ செலவழியும்னு. ஒரு அற்புதமான அறிமுகத்தை தொடர்ச்சியா கொடுத்துருக்கிறதுக்கு மிக மிக நன்றி விவேக். ஸோ நம்ம இதுனா என்னன்னு பார்த்தோம். ஆரமா எல்எல்எம் எங்கிருந்து வந்ததுங்கிறத பார்த்தோம். ஜிபிடினா என்ன, ஜிபிடி எங்கிருந்து வந்ததுங்கிறத சென்ற இரு பகுதிகளில் பார்த்தோம். இப்போ ரெண்டுத்துக்கும் நடக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் தொகுத்து இந்த உரையை துவக்கலாம்னு நீங்க நினைக்கிறேன். அவர் எங்க பயன்படுது, செயல்பாடுகள் எப்படியெல்லாம் மாறுபடுகின்றன. ஆம், நன்றி பாலா. ஆ, ம். ஆம், நம்ம ஜிபிடியோட வரலாறை பார்த்தோம். எல்எல்எம்மோட எல்எல்எம்மோட மிகப்பெரிய வரலாறு 1950 இருந்து பார்த்தோம். ஜிபிடியோட குறுகிய வரலாறு 2017 இருந்து பார்த்தோம். இன்ஃபேக்ட் எல்எல்எம் கூட 2017 தான் சொல்லணும். ஆனால் அதுக்கு மொழி முன்மாதிரியாக நிறைய அடையாளங்கள் வந்து இருந்ததுனால நம்ம 1950 குறிப்பிடுறோம். பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட இது அதோட ஃபேமிலி தான். ஆனால் ஒரு சின்ன வேறுபாடுகள் வந்து இருக்குது எல்எல்எம்க்கும் ஜிபிடி. இந்த எல்எல்எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது அதோட ஆர்கிடெக்சர் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் பற்றி சென்ற காலநிலையில் பார்த்தோம். அதுதான் வந்து ஒரு புரட்சிகர வெடிப்பை உருவாக்குச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த எல்எல்எம் வந்து எல்லா ஆர்கிடெக்சரையும் யூஸ் பண்ணிக்கும். ஆர்என்என் ஆர்கிடெக்சரையும் யூஸ் பண்ணும், டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரும் யூஸ் பண்ணிக்கும். ஆம், அதுக்கு வந்து நிறைய பொருட்செலவு மிகப்பெரியான ஏகப்பட்ட பில்லியன்ஸ் ஆஃப் அலகுகள், அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படுது. ஆனால் ஜிபிடிங்கிறது அதோட சப்செட். அப்போ அதுக்கு வந்து அதுக்கு தேவையான அலகுகள் மட்டும், ட்ரைனிங்கை மட்டும் நம்ம கொடுக்குறோம் ஜிபிடிக்கு. அதான் ப்ரீ ட்ரைன்ட் அப்படிங்கிற அந்த பேர் வந்து அதுக்கு உருவாச்சு. இப்போ அதில் நிறைய சீரீஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் வந்தது இல்லையா? 1, 2, 3, 4, இப்போ ஜிபிடி 5 வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ் வச்சு, ஐ மீன் மில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸில் ஆரம்பித்து அதுவும் பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸில் போகுது. நம்ம சொல்கிற அந்த கிளாடு, ஓப்பன் ஏஐயோட சேட் ஜிபிடி, இதெல்லாம் வந்து ஒரு எல்எல்எம் சொல்லலாம். இவன் அது ஜிபிடின்னு சொன்னால் கூட கிளாட் வந்து ஒரு முக்கியமான ஒரு எல்எல்எம்மாக வந்து சொல்லலாம். சரி, இதுக்கு யூஸ் கேசஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம தொழில்நுட்பம் சார்ந்த எவ்வளவு தான் பேசினா கூட நம்ம எண்ட் யூசர், நம்ம ஒரு யூஸராக வரும்போது அதுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, எல்எல்எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம், ஒரு ஒரு 500 பக்க லீகல் டாக்குமெண்ட்டை கொடுத்து ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அது ஒரு யூஸ் கேஸ் சொல்லலாம். அப்புறம் வந்து டாக்குமெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறது. மொத்த 1000 பக்கம் டாக்குமெண்ட்டை கொடுத்து எனக்கு வந்து நான் எனக்கு 1 ஹவர் ஸ்பீச்சுக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அது அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். நீங்கள் நம்ம 1000 பக்கம் டாக்குமெண்ட்டை வந்து பார்க்க வேண்டாம். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கு வந்து லார்ஜ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஒரு தமிழ்லேருந்து இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச், நிறைய தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து இன்னும் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் வரல. நிச்சயமா. இன்னும் உருவாயின்ட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கான நேரம் வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 4, 5 வருடங்களுக்குள்ள மிக
நேர்த்தியான ஒரு மொழிபெயர்ப்பு வந்து வர்றதுக்கான சூழல் வரும். ஆம், ஆம், ஆனால் மொழிபெயர்ப்புக்குன்னு சில நுவான்சஸ் இருக்குது இல்லையா? ஒரு நுண்ணிய வேறுபாடுகள் இருக்குது. அதை கண்டிப்பாக வந்து எல்எல்எம்மால பண்ண முடியாது. அதுக்கான ஸ்பேஸ் வந்து இன்னும் நமக்கு இருக்குங்கிறது தான் இப்போதைக்குள்ள உள்ள ஒரு நிலைமை. அது இன்னும் பொறுத்திருந்து 4 வருடங்கள் கழித்து தான் அதை வந்து நம்ம பார்க்கணும். சரி. இப்போ இந்த ஜிபிடியோட இது என்ன அப்படின்னா, மெயினா பார்த்தீங்கன்னா, சேட்பாட். நம்ம வந்து இப்போ ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியோ, இல்லைன்னா ஒரு 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 மெடிக்கல் ரிலேட்டட் ஒரு கம்பெனியோ, இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ, அ உதாரணமாக இப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம் ஒரு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில கால் சென்டர்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. ஒரு ஏஜென்ட் வந்து. அப்போ ஒரு அம் ஒரு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலை என்ன அப்படின்னா, அதோட பொருட்செலவ குறைக்கிறது. இப்போ அ ஒரு இன்சூரன்ஸ் ஹோம் இன்சூரன்ஸ் நான் எடுக்கிறேன். இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு ப கார் இன்சூரன்ஸ் வேணும். அப்போ அ என்னோட என்னோட நான் இவ்வளோ நாள் வாகனம் ஓட்டுன அது என்னோட வரலாறு, நான் எதையாவது ஆக்சிடென்ட்ல ஈடுபட்டிருக்கேனா, அதெல்லாம் பார்த்துட்டு ஆம், ஒரு ரேட்ட வந்து குடுக்கும். கரெக்ட். இத நீங்க உன்னோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட கால் சென்டருக்கு கால் பண்ணி கேட்கணும். ஆனா, இந்த இன்ஃபர்மேஷன டைரக்ட்டா சேட்பாட்ல குடுத்து, உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்தீங்கன்னா, அதுவே அனலைஸ் பண்ணி சொல்லும். இது ஒரு யூஸ் கேஸ். அப்போ நீங்க வந்து இதனால என்னன்னா, ம் ஒரு நீங்க கம்பெனிக்கு கால் பண்றவங்களோட நேரம் கம்மியாகுது. கம்பெனிக்கு ஒரு ஆள் புதுசா தேவைப்படாது கால் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது இல்லையா? கான்வர்சேஷனல் ஏஐன்னு சொல்றாங்க இத வந்து. சேட்பாட்டுக்கும் நமக்கும் வந்து. அது வந்து அந்த சேட்பாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டே போகுது. அப்போ அ உண்மையிலே நீங்க வந்து இப்போ ஒரு வெப்சைட்ட ஓப்பன் பண்ணி அந்த சேட்பாட்லயே வந்து எவ்வளோ இன்டெலிஜென்ட்டா, அறிவுபூர்வமா வேலைய முடிக்க முடியும். அந்த கம்பெனிக்கு நீங்க கால் பண்ணணுங்கிறது அவசியம் இல்ல. சரி, இப்போ ஐடில இருக்கிறவங்களுக்கு முக்கியமா இது என்ன உருவாகுதுன்னா, கோட் ஜெனரேஷன். ரெப்ளிட்ங்கிறது ஏஜென்ட்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன குடுத்தா போதும். அதுவே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனையும் கிரியேட் பண்ணி டிப்ளாய் பண்ணி குடுத்து உங்களுக்கு ஒரு யுஆர்எல்லையும் கையில குடுத்துருது இல்லையா? அதே ம். மாரி GitHub Copilotல வந்து நீங்க ரெக்யர்மென்ட் ஆமா. குடுத்தீங்கன்னா, கோடு கிரியேட் பண்ணி குடுக்குது. அப்புறம் கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கும் நெறைய அது வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்ப நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க பிரிப்பேர் பண்றீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன், கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்க பண்றீங்க. அமெரிக்கால வந்து WOMன்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தை வந்து நீங்க வேலை பண்ண வைக்கிறதுக்கு வந்து WOM கிரியேட் பண்றதுக்கு கரெக்ட்டான அ அ அரசாங்கம் ஒரு வேலை செய்யல அப்டின்னா, அந்த வேலைய நீ செய்ய வைக்கணுங்கிறதுக்காக WOM நம்ம ஃபைல் பண்ணுவோம். அதுக்கு அத வந்து அழகா வந்து அது உங்களோட அந்த எந்த வேலைக்காக நீங்க அரசாங்கத்த வந்து பிரஷர் குடுக்குறீங்கங்கிறதுக்கான அ டாக்குமெண்ட்ட வந்து கிளியரா அத அடிச்சு குடுக்கும். இல்லையா? ஸோ இது எல்லாமே ஜிபிடி பண்ற ஒரு வேலை. அருமை, அருமை. ஆ, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆ, இந்த சிறிய மொழி மாதிரிகள், அதாவது எல்லாருக்கும் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்ற அந்த பெரிய மொழி மாதிரிகள் தேவையில்லைங்கிறது ஒரு பேச்சு நடைபெற்று இருக்கு. சிறுசே போதுமா, எல்லாருக்கும் பெருசு தான் வேணுமா, எப்போ பெருசு எடுத்துக்கணும், எப்போ சிறுசுக்குள்ள போலாம், எப்போ காசு கம்மியா வேலையை முடிக்கலாம்? இது ரொம்ப ஒரு முக்கியமான எல்லாரும் எல்எல்எம் பத்தி பேசுறோம். ஆனா நம்ம ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்னு ஒண்ணு உருவாயிருக்கிறது. அ அப்படிங்கிறதையே நம்ம பொதுவெளியில ரொம்ப பேசுறதில்ல. துறை சார்ந்து இருக்கிறவங்க அத வந்து பேசிக்கிறாங்க பொதுவா. நம்ம எல்எல்எம் பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அ பாராமீட்டர்ஸ் அதை எப்படி ட்ரெயின் பண்றாங்க? அது எப்படி மல்டிலிங்குவலா இருக்கு? அது எப்படி வந்து ப்ராப்ளம சால்வ் பண்ணுது? அது எப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஒரு டாக்குமெண்ட்ட சம்மரைஸ் பண்றது, ரிசர்ச் ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ல இப்போ அம் அது கூட இப்ப நான் நான் சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு காமனான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இப்போ அமெரிக்கால எடுத்தீங்கன்னா, ஒரு 2 இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கலாம். ஆல் ஸ்டேட்ங்கிற ஒரு ஃபேமஸான கம்பெனி இருக்கு. ஆ ல லிபர்ட்டி மியூச்சுவல்னு ஒரு கம்பெனி. 2மே ஃபேமஸான இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆனா, இந்த கம்பெனிக்குன்னு சில இன்ஃபர்மேஷன் வந்து பொதுவுல இருக்காது. அதாவது லிபர்ட்டி மியூச்சுவல் கம்பெனிக்குன்னு சில பாலிசி இருக்கும். ஆல் ஸ்டேட்டுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்கும். ஆனா, காமனா இன்சூரன்ஸ்னா, அ சில இன்ஃபர்மேஷன் வந்து அது ஒரு இன்சூரன்ஸோட சட்டத்தோட
நடைமுறைக்கு படி காமனாக இருக்கும். அப்போ அதான் அந்த கம்பெனி வந்து புதுசாக ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய மார்க்கெட்டில் அதுக்கான மாடல்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருவாங்க. அப்போது கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த மாடல்ஸை வாங்கி அதுக்கு மேலே அவங்களோட தரவுகளை போட்டு அதை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆக்குவாங்க. இதுக்கு தான் இந்த ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ங்கிறது ஒர்க் ஆகும். இது நான் சொல்கிறது வந்து இன்சூரன்ஸ் தான். இது நிதி, மற்ற துறைகள் எல்லாமே, ஹெல்த் கேர், வேறு பாதுகாப்புத்துறை எல்லாத்துக்குமே, அரசாங்கத்தோட ஃபைனான்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஏன்னா உங்களோட ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தேவை இல்லையா? நீங்கள் வந்து ரியல் டைம் ட்ரான்ஸ்லேஷன்ஸ்க்குன்னு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிக்கலாம் சின்னதாக. உதாரணமாக இப்போ நம்ம இலக்கியத்தில் இருக்கோம். நம்ம நம்ம மதிப்புக்குரிய எழுத்தாளர் ஜெயமோகனோட வெண்முரசு நாவலை வச்சு மட்டுமே ஒரு ஒரு மாடலை நம்ம உருவாக்கி, அர்ஜுனன்கிற ஒரு கதாபாத்திரம் எந்தெந்த இடத்துல வந்து மிக ஆழமாக இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கிரியேட். அப்போ அங்கே போயிட்டு எனக்கு வந்து இமானுவேல் காண்ட் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நான் கேட்கணும்னு தேவையில்லை. ஏன்னா அந்த ஸ்மால் லாங்குவேஜ் அது வெண்முரசுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேட்டர்னுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இதுதான் அந்த இது. ஆனால் இதில் வந்து இந்த மூணுலேயுமே பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோட அதோட கெப்பாசிட்டி, அதோட எவ்வளோ கெப்பாசிட்டி அந்த நாலேஜ் இருக்கும், அது என்ன பேட்டர்ன்ஸை வந்து அது வந்து லேர்ன் பண்ணிக்கும், அப்புறம் எவ்வளோ நுண்ணிய நுண்ணிய கருத்துக்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேராமீட்டர்ஸை வந்து ரொம்ப அதிகமாக கொண்டு வரணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மாடல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேராமீட்டர்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு விரைந்து தகவல்களை வந்து ப்ராசஸ் செய்து கொடுக்கும் இல்லையா? ஸோ ஓகே, அருமை அருமை. நல்ல உதாரணம் அது. இப்போ வெண்முரசுல நம்மளுக்கு பல்வேறு கேள்விகள் எழும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கிற மாதிரி ஒரு சிறிய மொழி மாதிரியே நம்மளோட மடிக்கணினிலேயே கூட ஓட்டிடலாம்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு ஜெயமோகனோட படைப்பா இருக்கட்டும், இல்ல மொத்த ஜெயமோகன் படைப்புகள்ல இருந்து கேள்விகள் கேட்கறதா இருந்தா கூட சிறிய மொழி மாதிரி பெரிய அளவுல பயன்படுங்கிறீங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஆமாம். அதில் ஒரு சின்ன மாற்றங்கள் என்னன்னா, அது வந்து 26 நாவல்கள் எழுதின ஒரு மிகப்பெரிய நாவல். அதை நம்ம லேப்டாப்பில் பண்ண முடியும்னு இல்லை. அதுக்கு தான் நம்ம க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். ஆம், ஆம், அதாவது உங்கள் லேப்டாப்லேயே ட்ரெயின் பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட சைஸ், உங்களோட லேப்டாப்போட ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்குது இல்லையா? இப்போ வெண்முரசு மாதிரி ஒரு நாவலில் வந்து ஒரு சிறிய தொகைகள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அப்போ அங்கே அங்கே தான் க்ளவுடுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு உள்ள வருது. அப்படியா? சுவாரஸ்யமா இருக்கே. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜெயமோகனோட மொத்த படைப்புகள்னு வச்சுப்போம். அதெல்லாத்தையும் நம்ம இப்போ சிறிய மொழி மாதிரியோ இல்ல சிறிய மொழி மாதிரியே கிட்டத்தட்ட அதாவது ஒரு நீங்க என்னவோ பில்லியனுக்கு கம்மியா இருந்தா சிறியதுங்கிறீங்க. பில்லியனே பெரிய நம்பர் இல்லைங்களா? 1000 மில்லியன்கிற மாதிரி. ஸோ அதுவே ஒரு பெரிய மொழி மாதிரி தான் தோணுது. பட் பெரிய மொழி மாதிரினா ட்ரில்லியன் கணக்குல நீங்க சொல்றீங்க. ஸோ அது மிகப்பெரிய நம்பரா தான் இருக்கு. ஸோ எப்படி இதை வந்துட்டு ஒரு நடைமுறைப்படுத்தணும்னா எப்படி இதுக்காக நம்ம இறங்கி பண்றது? என்னெல்லாம் படிக்கட்டுகள் இருக்கு? முதல்ல என்ன பண்ணோம், ரெண்டாவது என்ன பண்ணோம், அதுக்கு எவ்வளவு முதல்ல காசு? ஒரு ஒரு மொழி மாதிரியை நம்ம உருவாக்குறதுக்கு முதல்ல ஒரு அடிப்படை கேள்வி ஒன்று தேவைப்படுது. ஆம், இது இது நிறுவனங்களுக்கோ மட்டும் பொருந்துறதில்லை. இப்போ நம்ம நிறுவனங்களுக்கு வெளியே நம்ம ஒரு ஒரு இலக்கிய குழுமமாக ஒன்று செயல்படணுமே கூட, அதோட வெளிப்பாடு வந்து எவ்வளோ அவசியமாக தேவைப்படுதுங்கிறது இருக்கு. நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அந்த லிட்ரேச்சர் இன்ஃபர்மேஷனை ஈஸியாக எடுத்துட முடியும். இப்போ அதையே வந்து எனக்கு வந்து தொகுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு
கொஸ்டின் உங்களுக்கு வருதுங்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்க முடியாது. அந்த தொகுக்கணும், அதை வந்து தரவுகளை ஆராய்ந்து எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுக்கு வருது இல்லையா? அது நீங்கள் உங்கள் மனித மூளை தான் உங்களுக்கு தொகுக்க முடியும். ஒரு புத்தகத்தை படித்தீங்கன்னா நீங்கள் தொகுத்துக்குவீங்க. அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் பல கதாபாத்திரங்களை ஓட சூழல்களை அறிந்து நீங்கள் பேசுவீங்க. அப்போ அதை வந்து ஒரு மாதிரி, ஒரு மிஷின் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீடு வரும்போது தான் நம்ம அதுக்கு உள்ளே போக முடியும். அப்போ முதல்ல நம்ம கேட்டுக்க வேண்டியது நம்ம என்ன வேணுங்கிறது நம்ம கேட்டுக்கணும் இல்லையா? அந்த அடிப்படை கேள்வி வந்து இதில் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா, ஏன்னா இதுக்கான பொருட்செலவு வந்து ரொம்ப அதிகம். ஆம், எல்லாமே நம்ம லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது வந்து அதை நம்மளோட லேப்டாப்பில் அவ்வளோ சீக்கிரம் ட்ரெயின் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய தகவல் வேணும். அந்த மாதிரி தொடர்ந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போது நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ எல்எல்எம் ஜிபிடிலாம் ரியல் வேர்ல்டாக இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுதான்னு. இப்போது சாட் ஜிபிடிலே சர்ச் த வெப்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆமா. அப்போ அது போய் வெப்பை வந்து சர்ச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரி ரியல் டைமாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது இது ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து என்றைக்குமே இருக்கிற ஒரு 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 பாத்திரம்னு நம்ம சொல்ல முடியாது. அதை பாத்திரத்தை அது அதை மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர், சூப்பர். அடுத்ததா நம்ம இதுக்குள்ள போயிடலாம், டீப்சீக்குள்ள போயிடலாம். டீப்சீக் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டீப்சீக் என்ன பண்ணுது? அது வந்துட்டு அஃப்கோர்ஸ் திறந்த மூலம்ங்கிறதுனால இலவசமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கும் நீங்க சொன்ன அந்த கிளவுட்ல போய் நம்ம லட்சக்கணக்கான இந்த இது வாங்க வேண்டியதான் இருக்கும். ஆனா ஏன் டீப்சீக் வந்து முக்கியமா பேசப்பட்டது? ஏன் அது வந்துட்டு அப்போ புகழ் பெற்று இப்பவும் ஓரளவு நல்லாவே புகழ் பெற்று இருக்கிற ஓப்பன் ஏஐயோட O1 இந்த மாதிரி மாடல்களை விட டீப்சீக்கே சடார்னு உள்ள வந்தது? இதில் ரொம்ப அது டீப் சீக் வந்து ஒரு முக்கியமான கேள்வி பாலா. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் தட். அதில் ரெண்டு இப்போ நம்ம இந்த மொழி மாதிரிகள் எல்லாம் ஜிபிடி அதெல்லாம் பேசும்போதே பில்லியன் கணக்கில் தான் மினிமாவே நம்மளோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அந்த பில்லியன்ஸை பற்றி தான் பேசுகிறோம். இவ்வளோ அஹ், தகவல்களை பண்ணுறதுக்கு வந்து மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படுது ஒன்று. இன்னொன்று, அதுக்கு நிறைய வியூகங்கள் நிறைய வகுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து. ஒரு சின்ன வியூகம் வகுத்து இப்போ நான் சொன்ன டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் ஒரு வியூகம் இல்லையா? அப்போது நீங்கள் கம்ப்யூட்டர் நிரல் எழுதுறதுக்கு ஒரு வியூகம் இருக்கணும். அப்புறம் ஒரு சயின்ஸை பற்றின ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வியூகம் இருக்கணும். அப்புறம் மல்டிலிங்குவல் நிறைய நீங்கள் மொழிகள் ரிலேட்டடாக பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வியூகம் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து டீப் சீக் வந்து 60லிருந்து 80% வந்து ஏற்கனவே பண்ணுற ஒரு ஜென்ரல் எல்எல்எம்மோட 60ஓட 80% லோயர் சைஸ் இருக்குங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதில். அது கிட்டத்தட்ட அட்வான்ஸ்டு ஏஐன்னு கூட அவங்க வந்து சொல்கிறாங்க அதில் டீப் சீக் வந்து. ஆம், சரி, இதில் என்ன அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு டீப் சீக்கில் வந்து அது வந்து அந்த இதை வந்து ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துட்டாங்க அந்த டீப் சீஸோட கோட். இப்போ யாருனாலும் அதை எடுத்து நீங்களே ஒரு எல்எல்எம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இது ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து அதில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம வந்து பொதுவாக ஜிபியூ பற்றி நம்ம நம்ம ரொம்ப பேசவே இல்லை ஆக்சுவலாக. இவ்வளோ நேரம் நம்ம கான்வர்சேஷன் முன்னாடி பேசணும். ஆம், அதாவது ஜிபியூங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஷன் வந்து கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய இந்த மாதிரி நிறைய தகவல்களை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஜிபியூஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அவங்க டீப் சீக் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஜிபியூ இல்லாமலே கூட நீங்கள் வந்து எங்களோட வச்சு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது ஜிபியூங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. ஒரு நிறுவனம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து யூனோ $100 $200 சார்ஜ் பண்ணுற க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு இது. அப்போ அவங்க டீப் சீக் வந்து அதை வந்து ரொம்ப பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து டீப் சீக் என்ன பண்ணுச்சுன்னா, ஆஹ், அதாவது அவங்களோட டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்டாங்க.
ஆம், ஆம், இப்போ நம்ம ஓப்பன் ஏஐன்னு சொன்னால் கூட அது ஓப்பன் ஏஐ கிடையாது, க்ளோஸ்ட் ஏஐன்னு சொன்னது தான் கரெக்டான பேராக இருக்கும். ஏன்னா அவங்களோட மாடல்ஸ் எல்லாமே அந்த நிரல்கள் எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்குது, இன்னும் ஓப்பன் ஆகலை. அது ஒரு பெரிய வரலாறு. அது ஏன் ஓப்பன் பண்ணப்பட்டது ஓப்பன் ஏஐ, அது எலான் மஸ்க் வந்து அப்புறம் அவர் வெளியே போய் சாம் ஆல்ட்மன், அதுக்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு தனி காணொலியாகவே நம்ம அதை பற்றி பேசணும். ஆஹ் அப்போ டீப் சீக் வந்து அதை பண்ணும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் அஹ், ஆம், ஒரு ஓவர் த நைட் ஒரு பெரிய கம்பெனி வந்து ஆஹ், இன்னொருத்தங்க ப்ரூஃப் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஒரு தொழில்நுட்ப நியமாக மாற்றி போடும்போது வந்து எல்லாருக்கும் ஒரு 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 ஆச்சரியம் உருவாச்சு. அதில் வந்து அதில் வந்து சைனா வந்து கொஞ்சம் ரொம்ப இதாகவே பண்ணுறாங்க. அதே மாதிரி மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சோட்டான்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. சோட்டா அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ அழகா பெர்ஃபார்மன்ஸ் ஹை தகவல்களை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, ஹை பெர்ஃபார்மன்ஸஸ் எவ்வளோ பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் 7 பில்லியன்லேருந்து 67 பில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீப் சீக் வந்து மிகப்பெரிய ஒரு சோட்டாவில் வந்து ஒரு ஹை ஸ்கேலை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சோட்டாங்கிறது அகெயின் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆம், ஆம். சரி, இதில் டீப் சீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே டோக்கனைசேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வேர்டை வந்து டோக்கனைசேஷன் பண்ணுற மாதிரி அவங்க வந்து குரூப் கொரி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இன்டர்நெட்டில். அது கோ இந்த வெரி டூ டெக்னிக்கல். அப்புறம் முக்கியமாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா, டிஎன் ஸ்கொயரை பற்றி கேட்கும்போது அது என்கிட்ட கேட்காதுங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் என்னதான் வந்து தொழில்நுட்ப ரீதியாக அட்வான்ஸாக இருந்தால் கூட மேற்கத்திய உலகத்தில் உருவாக்குன அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக இருந்தது. அப்போது அந்த அதில் ஹாலுசினேஷன் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது தொழில்நுட்ப பிரச்சனை. ஆனால் அது வேணுமென்றே கதவுகளை வந்து அடைக்கவில்லை. இல்லை இதை நான் சொல்ல மாட்டேன், அதை நான் சொல்ல மாட்டேன். இப்போ டீப் சீக்கில் வந்து அந்த ஒரு சிக்கல் வந்து இருந்தது. அது எல்லாருமே அறிந்தது தான் இல்லையா, சைனா கவர்மெண்ட்டோட ஆமா. எல்லாத்தையும். ஸோ அதனால் அதில் அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மிக அற்புதம். அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கம்மி காசுல தெரிஞ்சுக்கலாம்னு ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டீங்க. டிபெட்டை விடுதலை செய்வோம், தலாய் லாமா ஏன் சிறையில் இருக்கிறார், டியான்வன் ஸ்கொயர்ல தனி மனிதனாக அவர் டேங்க் மேன் அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னா அது ரொம்ப காமெடியா வேற சொல்லியிருந்தது. நான் தான் சொல்றேன்ல, எவ்வளவு தடவை கேட்டாலும் சொல்ல மாட்டேன், உனக்கு சொன்னா புரியாதா அப்படின்னு கெட்ட வார்த்தை எல்லாம் போட்டு திட்டுற மாதிரி யாரோ ஒருத்தர் புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனா கம்ப்யூட்டரை கூட கடுப்பேற்றலாங்கிறது ஒரு மனிதனாலதான் முடியும்னு நினைக்கிறேன். நிறைய பார்த்துட்டோம். இன்னும் என்னெல்லாம் வரப்போகுது, என்னென்னவோ சொல்றாங்க. அது பேர் என்ன, அடுத்து சினிமா எடுக்க போறதுங்கிறாங்க. அடுத்து வருங்காலத்தெல்லாம் நிஜமாவே ஜோதிடம் மாதிரி கணித்து கூறும். அது பேர் என்ன, பணம் வீக்கம் வருமா, இந்த இது வருமா, ரிசெஷன் வருமா, இன்ஃப்ளேஷன் வருமா, ஏஹி இல்லை, அப்படி. அது அது எல்லாமே ஏற்கனவே அதை கணிச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போ முதல் காணொலியில் வந்து ஒரு லேயர் பார்த்தோம் இல்லையா, ஏஐயில் வந்து டீப் லேயர், சாரி டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், ஜென் ஏஐ, சாட் ஜிபிடி, எல்எல்எம் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆஹ் இதுக்கப்புறம் ஏஐல ஸ்கோப் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. கடைசி எங்கேயோ போய் கான்சியஸ்னஸ், ஏஐ வந்து கான்சியஸ்னஸ் ஆகுமா, ஏஐ சென்டினென்டலா, கான்சியஸ்னஸா, அவ்வளோ தூரம் நம்ம போய் கேள்விகளை கேட்கறதுக்கு பதிலாக குறுகிய காலத்தில் நம்மளால சில விஷயங்களை கணிக்க முடியும். இதெல்லாம் அந்த லேயரில் ஆட் ஆகலாம். இப்போ அடுத்த வருஷம் நம்ம இதை பேசும்போது நாங்கள் போன வருஷம் இந்த லேயரில் இதெல்லாம் பேசணும், அந்த லேயரில் இது புதுசாக ஆட் ஆயிருக்குன்னு நம்ம கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளால கணிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிறைய இருக்கு, அதில் ஒரு 5 வந்து சொல்லலாம். மல்டி மாடல் ஏஐ இது இது ஏற்கனவே பயன்பாடில் வந்துட்டு. என்ன அப்படின்னா இப்போ நம்ம சேட் ஜிபிடிலே பார்த்தீங்கன்னா பிக்சர் ஜென்ரேட் பண்ணுறது, வீடியோஸை வந்து கிரியேட் பண்ணுறது, சவுண்ட்ஸ் வந்து இது அனலைஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை இன் அடிஷன் டு டெக்ஸ்ட், நம்ம மொழிகள் இல்லாமல் வீடியோ, ஆடியோ, பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுறது, இதை வந்து மல்டி மாடல் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது 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 வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் வரல. ஏன்னா இப்போ நீங்கள் இன்னும்
இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது அந்த இமேஜஸோட உள்ளே வர டெக்ஸ்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்கும். அது இது ரொம்ப ஒரு ஆரம்ப நிலையில தான், இன்னும் குழந்தை பேபி யூனிவர்ஸ்ன்னு தான் அதை சொல்லலாம். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் செயல்பாட்டுக்கு வரல. ஆம், அப்புறம் அந்த அந்த ரோபோட்டோட டாஸ்க், ஃபிசிக்கல் டாஸ்கையும் ஏஐயும் வந்து மெர்ஜ் பண்ணுற ஒரு ஃபீல்டு அது வந்து. அதாவது இப்போ ரோபோட் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணுது. இப்போ ஹவுஸ் ஹோல்ட் நம்ம வீட்டில் இருக்கிற சோர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குது. நம்மளோட ஈவன் சர்ஜரிஸ் கூட அது வந்து பண்ணுது. ஆனால் ஏஐ சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது ரியல் வேர்ல்டில் எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும்? உதாரணமாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் வருது. அப்போ அதை ஏஐ மூலமாக, இப்போ ஏஐயில் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்கை கொண்டு வந்து அந்த ரோபாட்டிக்ஸோட நம்ம லிங்க் பண்ணும்போது அந்த ரோபாட் வந்து எவ்வளோ துரிதமாக குயிக்காக செயல்படும் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு. அப்புறம் குவாண்டம், நம்ம எல்லாரும் குவாண்டம் பற்றி ரொம்ப ஆர்வமாக, நீங்கள் கூட ஒரு காணொலி ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க ஆம், திரு வெங்கட்ராமன் அவர்களோட. குவாண்டம் ஏஐ, அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் மிஷின் லேர்னிங், குவாண்டம் மிஷின் லேர்னிங் சொல்கிறாங்க. அந்த ஃபீல்டு வந்து இப்போ எமர்ஜ் ஆகிட்டே வருது. அது அந்த ஏஐ லேயரோட ஆட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது முக்கியமாக அது வந்து நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன். அதாவது எப்படின்னா, முக்கியமாக இந்த ட்ரக்கை டிஸ்கவரி பண்ணுறது. ட்ரக் டிஸ்கவரினா போதை மருந்து இல்லை, இங்கே ட்ரக்குங்கிறது அமெரிக்காவில் நம்ம உட்கொள்கிற மாற்றிய ட்ரக்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த ட்ரக்கை வந்து நோய்க்கான ட்ரக்கை கண்டுபிடிக்கிறது, அதுக்கான இது வந்து. அப்புறம் நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒரு துறை வந்து உருவாயிட்டு வருது. ஆம், இது வந்து பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி கிடையாது. பிரெயின்குள்ளே சிப் வச்சு கம்ப்யூட்டர் பண்ணுறது இல்லை. இதுக்கு பேரே வந்து நியூரோமார்ஃபி அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஆம், உங்களோட ம், ஆம், நம்ம பண்ணுற சின்ன சின்ன டிவைசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர் மாதிரி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லாம். அதிலேயே நியூரல் நெட்வொர்க்கு கொண்டு வந்தால் இன்னும் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கும் அது, இல்லையா? ஆம், அதை அதை பேஸ் பண்ணி நியூரோமார்பிக், அதாவது பிரெயினில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை கொண்டு வர முடியுமா? இப்போ நம்ம நியூரான்ஸோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் கொண்டு வந்தோம். அப்போ அந்த மாதிரி பயாலஜிக்கல் பிரெயினில் இருக்கிற சில காம்பனண்ட் எடுத்துகிட்டு வந்து கம்ப்யூட்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு லேயர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் சயின்டிஃபிக் ஏஐன்னு சொல்கிறாங்க. புதுசு புதுசான அந்த ரிசர்ச் வந்து பிரேக் த்ரூ பண்ண முடியுமா? ஆம், அது அது சயின்ஸ் ரிலேட்டடான ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதால் வந்து, எஸ்பெஷலி அந்த குவாண்டம் கம்ப்யூ ஃபிசிக்ஸில் வந்து அதோட ஆம், ஆம், ஆதிக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அது 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 ஏன்னா அந்த குவாண்டம் ரிலேட்டடுங்கும்போது நிறைய டேட்டா அதுக்கான தேவைப்படுது. இப்போ நம்ம டேட்டா ப்ராசஸிங்கில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக முன்னேறி இருக்கோம். அப்போ அது வந்து எந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் பருவநிலை மாற்றங்கள், அதை வந்து இதில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது வந்து வந்து பார்க்குறோம் நம்ம வந்து. யா இது இப்போ ஒரு இன்னும் அடுத்த 5-10 வருடங்களுக்கு இது கண்டிப்பாக வரும். இன்னும் சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் நம்ம பேசும்போது இன்னொரு நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒன்று ரெண்டு ஆட் ஆயிரும் அதில். நிச்சயமா நிச்சயமா அடுத்த வருடம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமுமே இது ஒரு இந்த இதாக தான் இருக்கு. அதுவும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு நிஜமாவே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, அந்த மைரோனா வேலை பண்ணிச்சுன்னா, சாத்தியக்கூறுகள் எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமைகள், இப்ப இருக்கிற அந்த எனக்கு கோடி பில்லியன் வேணும் அப்படின்னு சாம் ஆல்ட்மன் கேட்கிற மாதிரி இது வந்துட்டு அப்ப கம்மியாகலாம் ஒரு வேலை. விவேக், ரொம்ப அற்புதமான உங்களோட நேரம். தொடர்ச்சியா 3, 1, 2, 3ன்னு விவரமா அந்த சீக்வென்ஷியல் நீங்க சொன்ன மாதிரி நியூரல் நெட்வொர்க் மாதிரி நீங்களே ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோங்கிற மாதிரி பிரமிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் தொகுத்து ஒரு தெளிவா சொன்னீங்க. முக்கியமா இது வந்துட்டு தமிழ்ல படிக்கிற மாணவர்களுக்கு உதவியா இருக்கும். அது தவிர ஆர்வலர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களோட பயனுள்ள நேரத்தை எங்களுக்காக தொகுத்து எல்லாத்தையும் அருமையாக விளக்கியதற்கு நன்றி.
நீங்க சொன்ன மாதிரி இன்னும் பல்வேறு அறிமுகங்களையும் சுவாரஸ்யங்களையும் நம்ம இதை பகிரணும். ஆஹ் நிறைய வந்துட்டே இருக்கு. குராக்குங்கிறாங்க, நீங்க சொன்ன மாதிரி கிளாடுக்குள்ள போலாம், தன்னைத்தானே எழுதிக்கிற விளையாட்டுக்கள், அத எல்லாமே ரொம்ப புதுமையான விஷயங்கள். கண்டிப்பா. மிக்க 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 நன்றி விவேக். நன்றி பாலா. நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். இன்னும் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ராஜெக்டை ஒன்று எடுத்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த லேயரில் எங்கெங்கே ஃபிட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பேசலாம். இப்போதைக்குள்ள நேரம் இல்லாததுனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நினைப்போம். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு மிக்க நன்றி பாலா. நன்றி. நன்றி, பாய்.